السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين. نحمد الله العظيم نصلي ونسلم على رسوله الكريم أما بعد. قال الله سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. ومن يرغب عن ملة إبراهيم إلا من سفه نفسه وكما قال الله عز وجل. صدق الله العلي العظيم. قال رسول الله صلى الله عليه وسلم: ألا أدلكم ما يمحو الله به الخطايا ويرفع به الدرجات أو كما قال عليه الصلاة والسلام. صدق نبي الله سيد البشر محمد صلى الله عليه وسلم. அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் எந்தெந்த நல்ல காரியங்களை எடுத்து நடக்க சொன்னார்களோ அந்த நல்ல காரியங்களை எடுத்து நடக்கக்கூடிய தௌஃபீக்கையும், அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் எந்தெந்த தீமையான காரியத்தை விட்டும் நம்மை தடுத்தார்களோ அந்த தீமையான காரியத்தை விட்டும் தவிர்ந்திருக்கிற தௌஃபீக்கையும் அல்லாஹ் ஸல்லல்லாஹு தஆலா உலகத்திலே வாழுகிற எல்லா முஸ்லிம்களுக்கும் தர வேண்டும் என்ற துஆவோடு என் வார்த்தைகளை துவங்குகிறேன். இன்றைய ஜும்மாவினுடைய சிந்தனையாய் காத்திருப்போம் இறை கருணையை தேடி என்றொரு தலைப்பின் கீழ் ஒரு சில வார்த்தைகளை உங்களோடு நாம் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறோம். இம்மண்ணில் மனித வாழ்வு என்பது பல்வேறு நிகழ்வுகள் நிறைந்ததாகவும் பல்வேறு சூழ்நிலைகள் சூழ்ந்ததாகவும் பல்வேறு காரணங்களை கடந்ததாகவும் பல்வேறு காரியங்களை கொண்டதாகவும் இதே நிலையில்தான் மனிதனின் அன்றாட வாழ்வு ஒவ்வொரு நாளும் சுற்றி சுழன்று கொண்டிருக்கிறது என்பதை நம் வாழ்வை பார்த்தால் நம்மால் விளங்கிக் கொள்ள முடியும். படைத்த இறைவன் தன் படைப்புகளுக்கு தனித்துவத்தையும் தனி சிறப்பையும் தனி அடையாளத்தையும் தனித்தன்மைகளையும் கொடுத்து அல்லாஹ் அழகு பார்க்கிறான், அல்லாஹ் அழகு சேர்க்கிறான். அந்த படைப்புகளில் கூடுதல் கவனத்திற்குரியவர்களாக மனிதர்களை அல்லாஹ் தேர்வு செய்து மனிதர்களுக்கு மட்டும் அல்லாஹ் ஸல்லல்லாஹு தஆலா இவை அனைத்தையும் கூடுதலாக அதிகப்படியாக கொடுத்து உயர்வானவர்களாக கண்ணியமானவர்களாக சிறந்தவர்களாக செம்மையானவர்களாக அல்லாஹ் ஆக்கி அந்த படைப்புகளை அல்லாஹ் அழகு பார்க்கிறான், அந்த படைப்புகளுக்கு அல்லாஹ் அழகு சேர்க்கிறான். இந்த உலகத்தில் மனிதர்களுக்கு மட்டும் இருக்கிற ஒரு சிறப்பான தன்மை குர்ஆன் ஹதீஸ் நமக்கு விவரிக்கிறது. மனிதன் சிலதை பார்த்தால் நன்மை, வெறுமனே பார்த்தால் நன்மை. குர்ஆனை, காபத்துல்லாவை, பெற்றவர்களை பாசத்தோடு பார்த்தால் நன்மை. சில விஷயங்களை மனிதன் கேட்டால் நன்மை. குர்ஆனை, நல்ல விஷயங்களை கேட்டாலே நன்மையை இறைவன் தருகிறான். சில விஷயங்களை கொடுத்தால், தான தர்மங்களை, பொருளாதாரத்தை, உணவு உடைகளை ஏழைகளுக்கு எடுத்து கொடுத்தால் நன்மை. சிலதை எடுத்தால் நன்மை. மனிதர்களுக்கு நோவினை தரக்கூடிய பொருட்கள் பாதையில் இருந்தால் அவைகளை எடுப்பதே நன்மையாக ஆகிவிடுகிறது. சில விஷயத்திற்காக வேண்டி நடந்து செல்வது கூட நன்மை. மஸ்ஜிதிற்காக வேண்டி நடந்து செல்வது, ஒருவர் நோயுற்றால் அவரை நலம் விசாரிப்பதற்கு நடந்து செல்வது, ஒருவர் மரணமடைந்து விட்டால் அவரை அந்த ஜனாசாவை பின்தொடர்ந்து நடந்து செல்வது, மார்க்கத்தினுடைய கல்விக்கூடங்களுக்காக வேண்டி நடந்து செல்வது கூட நன்மை. சில விஷயங்களை யோசித்தால் நன்மை. மார்க்கத்தை குறித்து, குர்ஆனை குறித்து, ஹதீஸை குறித்து யோசித்தாலே நன்மை தருகிறான். சிலதை சொன்னால் நன்மை, இஸ்லாத்தை மற்றவர்களுக்கு சொன்னால் நன்மை. சில நேரங்களில்
பாவங்கள் செய்யாமல் இரவு நேரங்களில் பாவத்தை விட்டு தவிர்ந்திருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி தூங்குவது கூட நன்மையாக ஆகிவிடுகிறது. மனிதர்களுக்கு மட்டும் அல்லாஹ் தருகிற ஒரு தனி சிறப்பு மற்ற எந்த படைப்பிற்கும் இப்படி இல்லை. மற்ற படைப்பு குர்ஆன் ஓத முடியாது, மற்ற படைப்புகள் ஜனாசாவினுடைய தொழுகையில் கலந்து கொள்ள முடியாது, மற்ற படைப்புகள் தொழுகைக்காக வேண்டி நடந்து வர முடியாது, மற்ற படைப்புகள் தானமும் தர்மமும் செய்ய முடியாது. மனிதர்களுக்கு மட்டும்தான் பார்த்தால் நன்மை, நடந்தால் நன்மை, தூங்கினால் நன்மை, எடுத்தால் நன்மை, கேட்டால் நன்மை என்று எல்லா புறங்களிலும் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நன்மைகளை வாரி வழங்குகிறான், அள்ளித் தருகிறான். அந்த வரிசையில் காத்திருப்பது, எதிர்பார்த்து இருப்பது, நிதானத்தோடு நின்று இருப்பது, இந்த விஷயம் கூட நன்மையாக குர்ஆன் ஹதீஸின் பார்வையில் பார்க்கப்படுகிறது என்பதை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். நாம் பல்வேறு இடங்களில் பல்வேறு வரிகளை படித்திருக்கிறோம். பொறுத்தவர் பூமி ஆழ்வார், தானத்தில் சிறந்தது நிதானம், அவசரம் ஆபத்தானது, நில் கவனி செல், வளைவில் முந்தாதீர், மிதவேகம் மிக நல்லது போன்ற இந்த வரிகளெல்லாம் நமக்கு சொல்லித்தரக்கூடிய விஷயம் ஒன்றே ஒன்றுதான். நீங்கள் காத்திருங்கள். காத்திருப்பதனுடைய அவசியத்தை இந்த வரிகளெல்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது என்றால், ஒருவன் காத்திருப்பதன் மூலமாக எந்தவிதமான நஷ்டங்களையும் அவன் பெறமாட்டான். மாறாக அந்த நிதானம், எதிர்பார்ப்பு, காத்திருப்பதற்கு பதிலாக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நன்மைகளையும் பலன்களையும் புரோஜனங்களையும் அவர்களின் வாழ்வில் அல்லாஹ் தருகிறான் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல்வேறு வரலாறுகளின் மூலம் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். எத்தனையோ விஷயங்களை எதிர்பார்க்கிறோம், எத்தனையோ விஷயங்களுக்காக வேண்டி காத்திருக்கிறோம் என்பது எல்லோரின் வாழ்விலும் தவிர்க்க முடியாத ஒரு நிகழ்வாக இருக்கிறது. சுருங்க சொல்வதானால், ஒன்று, நாம் மற்றவர்களுக்காக வேண்டி காத்திருப்போம், எதிர்பார்த்து நின்றிருப்போம். இல்லை என்றால் மற்றவர்கள் நமக்காக வேண்டி காத்திருக்கிறார்கள், எதிர்பார்த்து நின்று கொண்டிருக்கிறார்கள். காத்திருக்கிறோம், எதிர்பார்த்து இருக்கிறோம் என்பது ஒவ்வொரு நாளும் பல்வேறு தடவைகள் மனிதனின் வாழ்வில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கிறது என்பதை, அந்த காத்திருப்பதனுடைய நன்மைகளை குறித்து குர்ஆன் ஹதீஸ் நமக்கு பல்வேறு விஷயங்களை நமக்கு சொல்லித் தருகிறது. மனிதன் எதற்காக வேண்டியெல்லாம் காத்திருக்கிறான் என்று நீங்கள் ஒரு பட்டியலை பாருங்கள். பேருந்திற்காக வேண்டி மனிதன் காத்து கொண்டிருக்கிறான், ரயில் நிலையங்களில் பயணிப்பதற்காக வேண்டி காத்து கொண்டிருக்கிறான், விமானங்களில் காத்து கொண்டிருக்கிறான், ஏன் தேர்வை எழுதுவதற்காக வேண்டி மனிதன் காத்து கொண்டிருக்கிறான். அந்த தேர்வு எழுதுவதோடு முடிஞ்சிருச்சா, பரீட்சையோடு முடிஞ்சிருச்சா, இல்லை நம்ம தேர்ச்சி ஆயிட்டோமா, பரீட்சையில் பாஸ் ஆயிட்டோமா என்பதற்காக வேண்டியும் மனிதன் காத்து கொண்டிருக்கிறான். இதோடு காத்திருப்பது என்பது மனிதனின் வாழ்வில் நிறைவடைந்து விட்டதா என்றால் இல்லை. படித்து முடிந்ததற்கு பின்னால் நல்ல வேலை கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி காத்து கொண்டிருக்கிறான். நல்ல ஊதியத்தை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி மனிதன் காத்து கொண்டிருக்கிறான். இதோடு முடிந்து விட்டதா? இல்லை. திருமணத்திற்கு முன்னால் நிச்சயம் நடக்கிறது, நிச்சயத்திற்கு பின்னால் திருமணத்திற்காக வேண்டி அந்த காத்திருக்கக்கூடிய நாட்கள் அந்த மாப்பிள்ளைக்கும் பெண்ணுக்கும் இனிமையான நாட்களாக மாறிப்போக விடுகிறது என்பதை உலகத்தில் நம்மால் பார்க்க முடியும். திருமணத்தோடு முடிஞ்சிருச்சா? திருமணத்திற்கு பின்னால் குழந்தை பாக்கியத்தை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி கணவனும் மனைவியும் காத்து கொண்டிருக்கிறார்கள். குழந்தை பாக்கியம் பெற்றதற்கு பின்னால் 10 மாதங்கள் காத்திருந்து அந்த பிள்ளையை நல்ல முறையில் பெற்றெடுக்க வேண்டும். அதை பெற்றெடுத்ததற்கு பின்னால் மீண்டும் மீண்டும் காத்திருந்து அந்த பிள்ளைகளில் வளர்க்கிற விஷயத்தில் அவர்களின் வருங்காலம் வளமானதாகவும் நலமானதாகவும் மாற வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த பிள்ளைகளின் வருங்காலத்தை எதிர்பார்க்கிறார்கள். அதோடு முடிந்து விட்டதா? படித்து பெருசாகணும், நல்ல வேலையில் இருக்கணும், அதற்காக வேண்டியும் மனிதன் காத்து கொண்டிருக்கிறான். நல்ல வேலை அமைந்ததற்கு பின்னால் அவர்களுக்கு திருமணம் செய்து
பேரம் பேத்திகளை என் மடியில் அமர வைத்து கொஞ்ச வேண்டும் என்பதற்காக வேண்டி மனிதன் காத்து கொண்டிருக்கிறான். இப்படி மனிதனின் வாழ்வில் எல்லா நிலைகளிலும், எல்லா துறைகளிலும், எல்லா தளங்களிலும் காத்திருப்பது என்பது அவசியமானதாக, அத்தியாவசியமான ஒன்றாக அவனின் வாழ்வில் அது மாறியிருக்கிறது என்பதை நம்மால் இங்கே புரிந்து கொள்ள முடியும். கண்ணியத்திற்குரியவர்களே, ஆனால் அந்த காத்திருப்பது என்பது சில நேரங்களில் இன்பமாக, சில நேரங்களில் அந்த காத்திருப்பது துன்பமாக மாறிவிடுகிறது. சில நேரங்களில் கலகலப்பாக, சில நேரங்களில் அதே கலக்கமாகவும் மாறிவிடுகிறது என்பதை நம்மால் இந்த உலகத்தை பார்த்து அந்த உதாரணங்களை புரிந்து கொள்ள முடியும். ஆனால் வாழ்வில் சில காத்திருப்புகள் இருக்கிறது, சில எதிர்பார்ப்புகள் இருக்கிறது. நன்மைகளை பெற்றுத்தரும் அந்த காத்திருப்பு பாவங்களை அழித்துவிடும், நம்முடைய அந்தஸ்துகளை இம்மையிலும் மறுமையிலும் உயர்த்தும், இறை நெருக்கத்தை நமக்கு பெற்றுத்தரும், சுவனத்தை நமக்கு நெருக்கமாக்கி தரும். ஈர் உலகத்திலும் அந்த காத்திருப்பதின் மூலமாக லாபம் மட்டும்தான், எந்தவிதமான நஷ்டமும் இல்லை. இப்படிப்பட்ட காத்திருப்பு தான் இஸ்லாம் இப்படிப்பட்ட காத்திருப்பை வரவேற்கிறது. இஸ்லாம் இப்படிப்பட்ட காத்திருப்பது என்பதை இஸ்லாம் விரும்புகிறது என்பதை அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் குர்ஆன் ஹதீஸின் வழிநெடுகளும் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபை, சஹாபிகள் எல்லாம் சபை குலுங்க சபை முழுவதும் அமர்ந்திருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அலா அதுல்லுக்கும் அலாமா, ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்லித் தரட்டுமா? இம்ஹுல்லாஹு பிஹில் ஹதாயா, அந்த விஷயத்தை நான் சொல்லுவேன், அந்த விஷயம் பாவங்களை அழித்துவிடும். அடுத்து சொன்னார்கள், வயர்ஃபஉ பிஹித் தரஜா, நாளை மறுமையில் நம்முடைய அந்தஸ்தை உயர்த்தும். அந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லித் தரட்டுமா என்று அண்ணல் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்தோழர்களுக்கு முன்னால் இந்த வார்த்தையை பதிவு செய்கிறார்கள். எல்லா சஹாபிகளுக்கும் ஆர்வமும் ஆசையும், பாவங்களை மன்னிக்கிறான் அல்லாஹ், நாளை மறுமையில் அந்தஸ்தை உயர்த்துகிறான் என்றால் அது ஒரு சாதாரண விஷயமாக இருக்க முடியுமா? நாம் யா ரசூலுல்லாஹ் காலு பலா, எங்களுக்கு நீங்கள் அதை சொல்லித்தாருங்கள் என்று சஹாபிகள் ஒத்த குறையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு முன்னால் சொன்ன பொழுது 3 விஷயங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பாவங்களை அழித்துவிடும், அந்தஸ்தை உயர்த்தும் 3 விஷயங்கள். ஒன்று, சிரமமான நேரம், குளிர்காலம், பல்வேறு இடையூறான அந்த நேரங்களில் நீங்கள் ஒழுவை முழுமையாக செய்யுங்கள். ஒழு செய்வதாக இருந்தால் நீங்கள் முழுமையாக செய்யுங்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த இடத்தில் நமக்கு நிதானத்தை அன்னலார் கற்றுத்தருகிறார்கள். இரண்டாவது, அதிகம் எடுத்து வைத்து நடந்து வந்து தொழுகைக்காக வேண்டி நீங்கள் வாருங்கள், பள்ளிவாசலை தேடி ஓடி வாருங்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னும் சொல்லித்தராங்க, அதிகமான எட்டுக்களை எடுத்து வைத்து நடந்து வந்து அதிகமான நன்மைகளை எதிர்பார்த்து நடந்து வர வேண்டும் பள்ளிவாசலுக்கு என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மூன்றாவதாக, ஒரு தொழுகை முடிந்ததற்கு பின்னால் மற்றொரு தொழுகை வரை எதிர்பார்த்து காத்திருந்து அமர்ந்திருப்பது. இது 3ம் பாவங்களை அழிக்கும், மறுமையில் அந்தஸ்தை உயர்த்தும் என்றார்கள் கோமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். என்றால் நம்முடைய வாழ்வில் இப்படிப்பட்ட விஷயங்களில் எல்லாம் காத்திருந்து அந்த நன்மைகளை பறித்துக் கொள்வதற்கு, அந்த நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு அதிகப்படியான முயற்சி தேவை என்பதை அண்ணல் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய நபிமொழியிலிருந்து நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஒரு நாள் மக்ரிப் தொழுகை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழ வைக்கிறார்கள். தொழுகை முடிஞ்சிடுச்சு, சஹாபிகள் எல்லாம் அமர்ந்திருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை முடிந்ததற்கு பின்னால் வீட்டிற்கு சென்று விட்டார்கள். பல சஹாபிகள் வீட்டிற்கு சென்று விட்டார்கள். சிலர் மட்டும் மஸ்ஜிதில் தொழுகும் இடத்தில், அதே இடத்தில் அமர்ந்து இஷா தொழுகையை எதிர்பார்த்து அமர்ந்திருக்கிறார்கள். போன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறிது நேரத்தில் ஓடோடி விடுகிறார்கள். எந்த அளவிற்கு என்றால் மூச்சு இறைக்கிற அளவிற்கு அண்ணல் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிது நபவியை முன்னோக்கி ஓடோடி வருகிறார்கள். பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபிகளுக்கெல்லாம் ஆச்சரியம்.
இப்பொழுதுதானே மக்ரிப் தொழுது விட்டு அன்னலார் வீட்டிற்கு சென்றார்கள். உடனடியாக இன்னும் இஷாவினுடைய நேரம் கூட வரவில்லை. உடனடியாக மஸ்ஜிதிற்கு வருகிறார்கள். அதுவும் நடந்து வரவில்லை, ஓடி வருகிறார்கள். மூச்சு இறைக்கிறதே என்று சஹாபிகள் அன்னலாரிடத்தில், நாயகமே நீங்கள் இவ்வளவு வேகமாக வருவதற்கான காரணம் என்ன என்று சஹாபிகள் அன்னலாரிடத்தில் கேட்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆம், நான் வந்த விஷயம் மிக முக்கியமான ஒரு விஷயம். ஒரு கடமை முடிந்ததற்கு பின்னால், மக்ரிப் என்கின்ற கடமை தொழுகை முடிந்ததற்கு பின்னால் இஷாவினுடைய கடமை தொழுகைக்காக வேண்டி நீங்கள் காத்திருந்து அமர்ந்திருக்கிறீர்களே, இப்படிப்பட்டவர்களை குறித்து அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா எனக்கு இப்பொழுதுதான் வஹி அறிவித்தான். என்ன தெரியுமா? வானத்தினுடைய கதவுகள் அவருக்காக வேண்டி திறக்கப்படுகிறது. ரஹமத்தினுடைய வாசலை இறைவன் திறந்தே வைத்திருக்கிறான். மகஃபிரத்தினுடைய வாசல் திறந்து வைத்திருக்கிறான். அவருக்காக வேண்டி பரக்கத்தை இறைவன் கொட்டித் தருகிறான். அதோடு மட்டுமல்ல, எந்த அடியார்களை, எந்த மனித குலத்தை நீங்கள் படைக்க வேண்டாம் என்று சொன்னீர்கள், மலக்குகளே என் அடியார்கள் பாருங்கள், நன்மையை எதிர்பார்த்து ஒரு கடமை முடிந்ததற்கு பின்னால் மற்றொரு கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி காத்து கொண்டிருக்கிறார்கள் மஸ்ஜிதுகளில் என்று அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா இந்த அடியார்களை குறித்து மலக்குகளிடத்தில் பெருமை பாராட்டி பேசுகிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபிகளுக்கு சுபசெய்தி சொல்கிறார்கள் என்றால், காத்திருக்கிறோம் என்பதோடு மட்டுமல்ல, அந்த காத்திருப்பதனுடைய பலனும் பிரயோஜனங்களும் நன்மைகளும் அலாதியானது, அளவு கடந்தது என்பதை அன்னலாரின் வார்த்தையில் இருந்து நம்மால் புரிந்து கொள்ள முடியும். கண்ணியத்திற்குரியவர்களே, அத்தா இப்னு அஸ்ஸாயிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் மஸ்ஜிதிற்குள்ளே வந்து பார்க்கிறார்கள். அப்துர் ரஹ்மான் சுலமி அவர்கள் அங்கே அமர்ந்திருக்கிறார்கள். கொஞ்சம் வயசானவரே, ரொம்ப முடியாமல் உட்கார்ந்துருக்கிறார். இவங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. யார்? அப்துர் ரஹ்மான் சுலமிய அமர்ந்திருக்கிறார். வந்தவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அவரால் தூக்கத்தை தாங்க முடியல. மக்ரிப் தொழுகைக்கு பின்னால் கையிலே திக்ர் செய்து கொண்டிருக்கிறார். ஆனாலும் தூக்கம் தாங்க முடியவில்லை. பக்கத்தில் வந்து அத்தா இப்னு அஸ்ஸாயிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கேட்டாங்க, உங்களால் தான் தூக்கத்தை தாங்க முடியலையே, வீட்டில் போய் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு அதுக்கு பின்னாடி இஷா தொழுகைக்கு நீங்கள் வந்துவிடலாமே என்று கேட்டபொழுது அப்துர் ரஹ்மான் சுலமி அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை, அந்த நபி மொழியை நீங்கள் படிக்கவில்லையா? எந்த ஒரு மனிதர் ஒரு கடமையை நிறைவேற்றியதற்கு பின்னால் மற்றொரு கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அதே இடத்தில் அமர்ந்து காத்து கொண்டிருக்கிறாரோ, மலக்குகள் அவர்களுக்காக வேண்டி பாவ மன்னிப்பிற்கு துஆ செய்கிறார்கள். யா அல்லாஹ், இவர்களுக்கு பல்வேறு அந்தஸ்துகளை இம்மையிலும் மறுமையிலும் நீ வழங்க வேண்டும். அதோடு மட்டுமல்ல, யா அல்லாஹ், இவரை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று மலக்குகள் யார் காத்திருக்கிறார்களோ அவர்களுக்காக வேண்டி துஆ செய்கிறார்கள் என்று அன்னலாரின் நபிமொழியை நீங்கள் படிக்கவில்லையா என்று வயதான ஒருவர் அதனுடைய ஆழமான கருத்தை விளங்கி இருக்கிறார் என்றால் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஒரு கடமை முடிந்ததற்கு பின்னால் மற்றொரு கடமையை எதிர்பார்த்து அமர்ந்திருப்பது, காத்திருப்பது என்பது இஸ்லாத்தில் அது பல்வேறு நன்மைகளை அள்ளித் தருகிறது என்பதை இந்த வரலாற்றினுடைய நிகழ்விலிருந்து நம்மால் புரிந்து கொள்ள முடியும். ரபியா இப்னு ஹைசம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஒய்சுல் கர்னி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்களை பார்க்க வருகிறார்கள். ஒய்சுல் கர்னி யார் தெரியுமா? சாதாரணமான ஒரு மனிதர் அல்ல. அண்ணல் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தில் வாழ்ந்தவர். மிகப்பெரிய ஈமானுக்கு சொந்தக்காரர். அதோடு மட்டுமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒய்சுல் கர்னி என் காலத்திற்கு பின்னால், அபூபக்கரின் காலத்திற்கு பின்னால், உமரே உங்களின் ஆட்சி காலத்தில் இந்த காபாவை ஹஜ் செய்வதற்காக வேண்டி, தவாஃப் செய்வதற்காக வேண்டி, உம்ரா செய்வதற்காக வேண்டி வருவார்கள். வருகிற பொழுது கர்நாட்டை சேர்ந்தவராக இருந்தால் அந்த உவைசுல் கர்னியிடத்தில் உங்களுக்காக வேண்டி நீங்கள் துஆ செய்ய கேட்க மறந்து விடாதீர். அதோடு மட்டுமல்ல, என் உம்மத்திற்காக வேண்டியும் அவரிடத்தில் துஆ செய்யும்படி நீங்கள் சொல்லுங்கள், நான் சொன்னதாக என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அப்படிப்பட்ட செய்திகளை உமர் ரலியல்லாஹு தஆலாவிடத்தில் சொல்லி உலகத்தை விட்டு மறைந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட உவைசுல் கர்னி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னலாரின் காலத்தில் வாழ்ந்தவர். ஆனால் நாயகத்தை பார்க்க வேண்டும் என்ற பேர் ஆவல் உள்ளத்தில் நிறைந்திருந்தாலும் அவரின் சில நெருக்கடியான சூழ்நிலையின் காரணத்தினால் அவரால் நபித்தோழராக சஹாபியாக ஆக முடியவில்லை. ஆனால் அந்த அந்தஸ்தை அனைத்தையும் அன்னலாரின் வார்த்தையிலிருந்து அவர் பெற்றுக்கொண்டார் என்பதை நபிமொழிகளில் நாம் பார்க்கிறோம். உவைசுல் கர்னி மஸ்ஜிதில் இருக்கிறாங்க. அவங்கள பார்க்கறதுக்காக வேண்டி ரபியா இப்னு ஹைசம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் வந்திருக்கிறாங்க. இவங்கள்ட்ட பேசணுண்டு. ஃபஜர் தொழுகை முடிகிறது. ஃபஜர் முடித்த உடனே கொஞ்ச நேரம் திக்ர் செய்வாங்க உவைசுல் கர்னி. அதுக்கு பின்னாடி அவங்கள பார்த்துட்டு பேசிட்டு போயிடலாம் என்று காத்திருந்து பின்னால் அமர்ந்திருக்கிறார்கள். அமர்ந்ததோடு மட்டுமல்ல, வருவார்கள் என்று எதிர்பார்த்து அமர்ந்திருக்கிறார்கள். ஃபஜர் தொழுகை முடிகிறது. கொஞ்ச நேரம் திக்ர் செய்கிறார்கள். தொழக்கூடாத அந்த நேரங்களில் திக்ர் செய்து முடிந்ததற்கு பின்னால் இஸ்லாக்கினுடைய தொழுகையை தொழுகிறார்கள். சரி, இஸ்லாக்கு தொழுதுட்டு எப்படி இருந்தாலும் வீட்டுக்கு தான் வருவாங்க என்று எதிர்பார்த்து அமர்ந்திருக்கிறார்கள். இஸ்லாக் தொழுகையும் முடிகிறது. தொழுகை முடிந்ததற்கு பின்னால் மீண்டும் அவர்கள் லுஹா தொழுகையை தொழுகிறார்கள். லுஹா தொழுகை முடிந்ததற்கு பின்னால் லுஹர் தொழுகை வரை வெறுமென நஃபீலான இபாதத்துகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். லுஹர் தொழுகை முடிந்ததற்கு பின்னால் அசர் தொழுகை வரை நஃபீலான இபாதத்துகள். மீண்டும் அசருக்கு பின்னால் திக்ர் செய்கிறார்கள். மக்ரிப் தொழுகைக்கு பின்னால் சிறிது நேரம் குர்ஆன் ஓதுகிறார்கள். இஷா தொழுகைக்கு பின்னால் மீண்டும் நஃபீலான இபாதத்துகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். தூக்கம் இவர்களை மிஞ்சிவிட்டது. பள்ளிவாசலில் இருக்கிற ஒரு தூணிலே அமர்ந்து கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்ததற்கு பின்னால் மீண்டும் ஒடு செய்கிறார்கள். உவைசுல் கர்னி மீண்டும் இபாதத்தை செய்ய ஆரம்பிக்கிறார்கள். மீண்டும் தூக்கம் மேய்க்கிறது. யா அல்லாஹ், தூங்கக்கூடிய இந்த கண்ணிலிருந்து, உன்னை மறக்கும் கல்விலிருந்து, உன்னை விட்டு தூரமாக்கும் என்னுடைய பசியிலிருந்து உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன் என்று உவைசுல் கர்னி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறார்கள். நாம் இங்கே யோசித்து பார்க்கிறோம். ஒரு தொழுகைக்கு பின்னால் மற்றொரு தொழுகை வரை காத்திருந்து, ஒரு அசர்ல இருந்து மகரிபிலிருந்து இஷா ஒரு சிறிது நேரம்தான். அந்த நேரம் கூட காத்திருந்த அந்த நன்மைகளை பெறுவதற்கு நாம் கவனக்குறைவோடு இருக்கிறோம். அதே நேரங்களில் பொடுபோக்காக இருக்கிறோம். ஆனால் ஃபஜர் தொழுகைக்கு வந்தவர்கள் அடுத்த நாள் தஹஜ்ஜுத் தொழுகை, ஃபஜர் தொழுகை வரை மஸ்ஜிதுகளில் இருந்து அந்த காத்திருப்பதனுடைய நன்மைகளை அவர்கள் அறிந்து புரிந்து அதை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி பேராசை உடையவர்களாக இருக்கிறார்கள் என்றால், அந்த நன்மைகளை நாமும் புரிந்து அறிந்து அந்த நன்மைகளை பெறுவதற்காக வேண்டி முயற்சி செய்ய வேண்டும் என்பதற்குத்தான் இந்த வரலாறுகள் நமக்கு முன்னால் சொல்லப்படுகிறது. இன்னைக்கு நம்ம இதற்கெல்லாம் காத்துக்கிட்டு இருக்கிறோம். பிள்ளைகளை அட்மிஷன் போடுறதுக்காண்டி காத்துக்கிட்டு இருக்கிறோம். பேங்கினுடைய வேலை காத்து கொண்டிருக்கிறோம். அரசு அலுவலர்களுடைய வேலைகளுக்காக வேண்டி காத்து கொண்டிருக்கிறோம். இல்லை என்றால் நம்முடைய தேவைகள் ஏதாவது இருந்தால் அரசு அலுவலகங்களுக்கு முன்னால் நாம் காத்து கொண்டிருக்கிறோம். பணம் எடுப்பதற்காக வேண்டி ஏடிஎம் மிஷின்களுக்கு முன்னால் காத்து கொண்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, ஆனால் பயன் தரக்கூடிய, புரோஜனங்களை தரக்கூடிய, நன்மைகளை வாரித் தரக்கூடிய அந்த விஷயத்திற்காக வேண்டி நாம் காத்திருக்கிறோமா என்றால் இல்லை என்பது கவலையான ஒரு விஷயம். அந்த கவலையில் மிகுந்த கவனம் தேவை என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட ஆசைப்படுகிறேன். அண்ணல் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னவர்கள் 13 வருடங்கள் மக்காவிலே இருந்தார்கள். அல்லாஹ் ஹிஜ்ரத்துக்காண்ட அனுமதியை கொடுத்துட்டான். சஹாபிகளிடத்தில் அண்ணல் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் ஹிஜ்ரத்துக்கான அனுமதி கொடுத்துட்டான், நீங்க மதீனாவுக்கு போங்க, அபிசீனியாவிற்கு போங்க என்று சஹாபிகளிடத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹுக்கு ஒரு பெரிய ஆசை. எல்லோரும் குடும்பத்தோடு செல்கிறார்கள். மனைவியோடு ஹிஜ்ரத்து செய்கிறாங்க, பிள்ளை குட்டிகளோடு ஹிஜ்ரத்து செய்கிறாங்க. தன் பொருளாதாரத்தை, சொத்துக்களை, சுகங்களை எடுத்துக்கொண்டு ஹிஜ்ரத்து செய்கிறார்கள். ஆனால் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு நம்ம ஹிஜ்ரத்து போனா நம்முடைய குடும்பத்தோடு போகக்கூடாது, நம்முடைய பிள்ளைகளோடு போகக்கூடாது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடு மட்டும்தான் ஹிஜ்ரத்து செய்ய வேண்டும் என்ற பேர் ஆசை. அந்த ஆசையை பல்வேறு இடங்களில், பல்வேறு தடவைகளில் அன்னலாரிடத்தில் முன்மொழிந்திருக்கிறார்கள்.
அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து அன்னலார் சொன்னார்கள், அவசரம் வேண்டாம், அமைதியாக இருங்கள், காத்திருங்கள். அல்லாஹ் அனுமதி தந்ததற்கு பின்னால் உங்களோடு சிறந்த தோழரை அல்லாஹ் ஹிஜ்ரத்திற்கு தேர்வு செய்வான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, அப்ப நம்மளோட ஹிஜ்ரத்துக்கு வர்றதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் சிறந்த தோழர், அவர்கள் தான் வருவார்கள் என்பதை அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிந்து கொண்டார்கள். அறிந்ததோடு மட்டுமல்ல, எப்போ வேணாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வரலாம், அல்லாஹ்வுடைய அனுமதி எப்பொழுது வேணாலும் கிடைக்கலாம். காலையிலும் கிடைக்கலாம், மாலையிலும் கிடைக்கலாம், இரவு நேரங்களிலும் கிடைக்கலாம். அதனால் தினமும் இரவு நேரங்களில் காத்திருப்பார்களாம். தன்னிடத்தில் இருக்கிற 2 ஒட்டகங்களை நல்ல தீனி போட்டு பயணத்திற்காக வேண்டி அந்த ஒட்டகங்களை தினசரி தயார்படுத்துவார்கள். எந்த அளவுக்கு காத்திருந்தாங்கன்னா, இரவு நேரங்களில் அவர்கள் தூங்க மாட்டார்கள். எப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்களோ அப்பையிலிருந்து தூங்க மாட்டாங்க. ஏன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வருகிற பொழுது நாம் தூங்கிக் கொண்டிருந்தால் சரி அவர் ஓய்வெடுக்கிறார், அவரை நம் இடையூறு செய்ய வேண்டாம் என்பதற்காக வேண்டி அவர்கள் மட்டும் சென்று விட்டால் என்ன செய்வது என்ற காரணத்தினால் அபூபக்கர் ரலியல்லாஹு இரவு நேரம் முழுக்க தூங்க மாட்டார்கள். தொழுது கொண்டிருப்பார்கள், குர்ஆன் ஓதிக் கொண்டிருப்பார்கள், திக்ர் செய்து கொண்டிருப்பார்கள். கதவை பூட்டக்கூட மாட்டாங்க, கதவை திறந்தே வைத்திருப்பார்கள். ஏன், நாயகம் வருகிற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிற பொழுது கதவு பூட்டி இருந்தா அவங்க தூங்குறாங்கன்னு நினைச்சிட்டு போயிடுவாங்க. அதனால் கதவை திறந்தே வைத்திருப்பார்கள். அதனுடைய பிரதிபலனாக அன்னலார் செய்தது வரலாற்றில் அழிக்க முடியாத இடத்தில் இருக்கிறது. அபூபக்கர் ரலியல்லாஹு ஒரு நாள் சந்திக்க வருகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வாங்க அபூபக்கரே போலாம், இன்னும் கதவு திறந்தே இருக்கிறது, வீட்டில் பொம்பளை பிள்ளைங்க, வயசுக்கு வந்து பொம்பளை பிள்ளைங்க இருக்கிறாங்களே. இல்லை யா ரசூலல்லாஹ், நீங்கள் எப்பொழுது ஹிஜ்ரத்திற்கான அனுமதி எப்பொழுது வேணாலும் வரலாம் என்று என்னிடத்தில் முன்னெச்சரிக்கையாக சொல்லி இருக்கிறீர்களோ அன்றைய நாள் முதல் இரவு நேரத்தில் நான் தூங்கியதே இல்லை, காத்திருந்து அமர்ந்திருக்கிறேன், என் கதவும் திறந்தே இருக்கிறது யா ரசூலல்லாஹ் என்று சொன்ன பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாருங்கள் ஹிஜ்ரத்திற்காக வேண்டி செல்லலாம் என்ற அந்த பயணத்தை துவங்குகிறார்கள். பயணப்பட்டு மதீனாவுக்கு வந்தாச்சு. பெரிய வரலாறு. மதீனாவுக்கு வந்தவுடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல செஞ்சது மஸ்ஜிது நபவியை கட்டினார்கள். மஸ்ஜிது நபவியை கட்டினாங்க மட்டும் இல்லை, அந்த பள்ளிவாசலை சுற்றி சஹாபிகளுடைய வீடுகள் இருந்தது. இன்றைக்கும் மதீனாவிற்கு நீங்கள் சென்று பாருங்கள், அல்லது உம்ராவிற்காக வேண்டி ஹஜ்ஜுக்காக வேண்டி சென்று வந்தவர்களிடத்தில் கேளுங்கள், மதீனாவினுடைய அந்த மஸ்ஜிது நபவியில ஒரே ஒரு பள்ளிவாசலுடைய கதவு இருக்காது, சற்று ஏறக்குறைய பல்வேறு கதவுகள் இருக்கும். 20க்கும் 30க்கும் மேற்பட்ட கதவுகள் இருக்கும். எதனால் அந்த கதவுன்னா, ஒவ்வொரு சஹாபியும் பள்ளிவாசலுக்கு பக்கத்தில் வீடு இருப்பாங்க, அவங்க பள்ளிவாசலுக்கு அடிக்கடி வந்துட்டு போகணும் என்பதற்காக வேண்டி அந்த வாசலை அவர்கள் திறந்தே வைத்திருப்பார்கள். அவங்க வீட்டிலேருந்து சுலபமாக வர்றதுக்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசலுக்கு இத்தனை வாசல்கள் அழகல்ல, அதனால் எல்லா வாசல்களையும் அடைத்து விடுங்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரே ஒரு வாசலை மட்டும் விட்டுருங்க, அந்த வாசலை அடைக்க வேண்டாம். அந்த வாசலுக்கு பெயர்தான் இன்றைக்கும் பள்ளிவாசலுக்கு லெஃப்ட் சைடில் ஃபர்ஸ்ட் நம்ம கிபிலாவும் முன்னோக்கி நின்றா ரைட் சைடில் ஃபர்ஸ்ட் இருக்கிற பாபு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வாசல் என்று இன்றைக்கும் அந்த வாசலுக்கு பெயர் எழுதப்பட்டிருக்கிறது. இரவு நேரங்களில் தூங்குவதற்காக வேண்டி, இஷா தொழுகை முடிந்ததற்காக வேண்டி மஸ்ஜிது நபவியில் எல்லா வாசலையும் அடைப்பாங்க. எல்லா வாசலுக்கும் கதவு இருக்கும். பாபு அபூபக்கருக்கு மட்டும் கதவு இருக்காது. அந்த வாசலை எப்பொழுதும் அடைக்க மாட்டார்கள். கியாமத்து வரை அந்த வாசல் அடைத்திருக்காது. அதற்கான காரணம் என்ன தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்கல்ல, ஹிஜ்ரத்துக்கு போகணும், தயாரா இருங்க, அல்லாஹ்வுடைய அனுமதி எப்பொழுது வேணாலும் வரலாம். வீட்டினுடைய வாசல் இவர்கள் அன்னலருக்காக வேண்டி திறந்து வைத்தார்கள். அதனால் மஸ்ஜிதினுடைய வாசல் கியாமத்து வரை கதவு திறக்கப்பட்டிருக்கிறது என்றால் அந்த காத்திருப்பதனுடைய நன்மை இன்று வரை ஹதரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களுடைய வாசல் திறந்திருக்கிறது என்றால் அந்த காத்திருப்பதனுடைய அலாதியான அந்த நன்மையை, பிரயோஜனத்தை அபூபக்கர் ரலியல்லாஹு இன்று வரை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த வரிசையில்
ரமலானை நாம் அடைவதற்கும் ரமலான் நம்மை வந்து அடைவதற்கும் இன்னமும் சற்று ஏறக்குறைய 8 ஜும்மாக்கள் மாத்திரமே இருக்கிறது. நாம் காத்திருக்க வேண்டும். ஆர்வத்தோடு ஆசையோடு அதை வரவேற்பதற்கு இன்முகத்தோடு வரவேற்பதற்கு நாம் காத்து கொண்டிருக்க வேண்டும். காத்திருப்பதுனா என்ன? எல்லாத்துக்கும் தயாரானதுக்கு பின்னாடி தான் காத்திருப்போம். எங்க இருக்கிறீங்க? பஸ் ஸ்டாப்ல இருக்கோம், பஸ்ஸுக்காண்டி காத்துக்கிட்டு இருக்கிறோம். எல்லாத்தையும் ரெடியா போய் வச்சுட்டு தான் ஒரு பேருந்திற்காக வேண்டி காத்து கொண்டிருப்போம். எங்கே இருக்கிறீர்கள்? ரயில் நிலையத்தில் இருக்கிறோம். எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு போகணும். போய் எல்லாம் தயாரானதற்கு பின்னால் அந்த ரயிலுக்காக வேண்டி காத்து கொண்டிருப்போம். எங்கே இருக்கிறீர்கள்? விமான நிலையத்தில் இருக்கிறோம். எல்லாம் ரெடி பண்ணதுக்கு போனதுக்கு பின்னாடி அந்த விமான நிலையத்தில் விமானத்திற்காக வேண்டி காத்து கொண்டிருப்போம். அது போலதான் ரமலானுக்காக வேண்டி நாம் காத்து கொண்டிருக்கிறோம் என்றால் அதற்கான எல்லா விதமான தயாரிப்புகளோடு முன்னெச்சரிக்கைகளோடு ரமலான் ஒரு பரக்கத்தான மாதம் வரை இருக்கிறது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால்தான் 2 மாதங்களுக்கு முன்னாலேயே நீங்கள் துஆ செய்ய பழகிக் கொள்ளுங்கள். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான். ரஜப் ஷாபான்ல பரக்கத்து செய்ய அல்லாஹ். ரமலான்ல எதுவும் தேவையில்லை, ரமலானை அடைஞ்சா மட்டும் போதும். அன்னலாருடைய வார்த்தையை பாருங்கள். அதை அடைந்தால் நம் வாழ்க்கையில் பெரும்பாக்கியத்தை நாம் அடைந்திருக்கிறோம், பெரும் புண்ணியத்தை பண்ணியிருக்கிறோம் என்பது அந்த துஆவிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி. அதனால் ரமலானுக்காக வேண்டி நாம் காத்திருக்கக்கூடிய நேரம் வந்துவிட்டது. நம்ம வெயிட் பண்ணக்கூடிய காலம் நம்மை நெருங்கி இருக்கிறது. ரஜபு மாதத்தை இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு மகரிபிலே ரஜபனுடைய பிறையை நாம் பார்க்க இருக்கிறோம். இன்னமும் ரமலானை நாம் அடைவதற்கு, ரமலான் நம்மை வந்து அடைவதற்கு 8 ஜும்மாக்கள் மாத்திரமே இருக்கிறது. யா அல்லாஹ், இன்றைக்கு நாங்கள் துஆ செய்கிறோம். எங்களின் வாழ்நாள் முழுக்க துஆ செய்ய வேண்டும். யா அல்லாஹ், ரமலானை நாங்கள் அடைந்து, ரமலானை எங்களை அடைந்து அதில் முழுமையாக அமல் செய்து உன்னுடைய அன்பையும் அருளையும் பெற்ற நல்லடியார்களுடைய கூட்டத்தில் ரப்பே எங்களையும் கபூல் செய்ய வேண்டும். அதற்கான முன் தயாரிப்பாக முன் ஏற்பாடோடு அந்த ரமலானை அடைந்து பிரயோஜனமாக கழித்து உன் பொருத்தத்தை அடைந்தவர்களாக உலகத்தை விட்டு வாழ்ந்து சிறக்க வல்லோனல்ல வாய்ப்புகள் நல்க வேண்டும் என்று இறைவனிடத்தில் பிரார்த்தித்து என் வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவாஹும் அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.